அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக 5வது இடத்துல, இந்த ராசியினுடைய 5வது இடத்துல இந்த ஆண்டு பிறக்குது. இது உங்களுடைய படைப்பாற்றல், அதிர்ஷ்டம், குழந்தைகள் வழியே நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது. பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாகவும் இருக்க போகுது. துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தத்தில் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு பெரும் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி பொற்காலமாக அமையும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தடை இருக்குது, நம்ம நினைத்த திருமணம் நடக்கலை, வீட்டில் எப்போ பார் சண்டை சச்சரவாகவே இருக்குது, நினைத்த வேலை கிடைக்கல அப்படின்னு எதுவுமே சரியில்லைன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். பராபவ ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாகவே இருக்குங்க. முக்கியமாக பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படும். துலாம் ராசிக்கு பழைய கடன்களை நீங்கள் முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உங்ககிட்ட நிர்வாகம் பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கும் அப்படின்னும் மேல் அதிகாரிக்கு நெருக்கமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சம்பள உயர்வு, பல வகைகளில் சலுகைகள் இவையெல்லாம் உண்டாகும். சக ஊழியர்களுக்காக பரிந்து பேசுவீங்க. முக்கிய பதிவேடுகளை கையாளும் போது அதிகமான கவனம் வேணும். போட்டிகளில் விலகி வியாபார நெளிவு சுழிவுகளை கற்றுக்குவீங்க. கண்ணாடி, கெமிக்கல் மற்றும் உணவு தானிய தொழில்களில் அதிகமான லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில்களில் தள்ளி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் கைக்கு வரும். உங்களை பற்றிய வீண் விமர்சனங்களில் இருந்து விடுபடுவீங்க. தாயாருடைய உடல்நலத்தில் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியம். அவருக்கான மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். டிசம்பர் மாதம் முதல் வேலை பளு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத திடீர் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சொத்து விஷயங்களில், அரசாங்க விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்தணும். அம்மன் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு இவையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்னும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுதோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. துலாம் ராசிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ரொம்ப பயன்படும். நீண்ட நாளாக குழந்தை வேண்டி குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். குழந்தைகளுடைய நீண்ட நாள் ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பழைய சொந்த பந்தங்கள் கூட, உங்களை விட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. சொந்த ஊரில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். காதல் திருமணமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் கைக்கூடி வரலாம். தொடர்ச்சியாக இருந்த சில பிரச்சனை கூட இப்போ உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக திரும்பும். இளைய சகோதரிக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுடைய கைக்கு தள்ளிப்போன விஷயங்கள் கூட அதாவது ஒப்பந்தங்கள், பணவரவு இவையெல்லாம் தள்ளிப்போன விஷயங்கள் கூட சேரும். குறிப்பிட்டு திருமணம், குடும்பம், குழந்தை இதில் எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை காணக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பிட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை ரொம்ப கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. பாகிஸ்தானத்தில் குரு ஜூன் மாதம் வரை இருக்கிறதால அற்புதமான நல்ல காலகட்டமாக இருக்கும். வீட்டில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். எல்லாமே உங்களை அழைத்து பேசுவாங்க. உங்களுடைய பார்வை, திட்டமிடுதல், கலாச்சாரம் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை வேலையில் நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல குரு அமர்வதால் கண்டிப்பாக இடமாற்றம், வேலை மாற்றம், துறை மாற்றம், அலைச்சல் இவை எல்லாமே நிறைந்த இவை எல்லாமே உங்களுக்கு
மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புதிய வேலை, புதிய தொழில் இவையெல்லாம் ஆரம்பத்துக்கான வாய்ப்பு அமையும். ஒப்பந்தம் போடுவது, வாடகை, வருமானம், வியாபாரம் செய்வது, நிர்வாகம் பார்க்கக்கூடிய வியாபாரம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். 10ஆம் இடத்துல குரு திரிகோணத்தில் சனி வருவது போல் வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல மாற்றம் இவையெல்லாம் உண்டாகும். வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்களுக்கு நன்றாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள், கல்லூரிகள், வங்கிகளில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு அட்வைஸ் கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. மற்றவங்களை நம்புவதை தவிர்ப்பது நல்லது. வேலையில் மாற்றம் ஏற்படும். வீட்டில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். தாயினுடைய உடல்நிலை, பாட்டி, தாத்தா உடல்நிலையில் அதிகமாக கவனம் செலுத்தணும். பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காசு பணத்திற்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியெல்லாம் தானாகவே வந்து சேரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக விஷயங்களை வீட்டில் ஆலோசித்துட்டு செய்கிறது நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அத்தியாவசியமான விஷயங்கள் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன் உங்களுக்கு கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி நன்றாக இருக்கும். இன்ஜினியரிங் துறையில் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். தொழில்நுட்பம், பொறியியல் சார்ந்த துறை, மருத்துவம் சார்ந்த துறை, மீடியா துறை இவை எல்லாமே சிறப்பாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரை வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதையே கொடுக்கும். குறிப்பிட்ட திங்கட்கிழமை காலையில் 6 முதல் 7 மணி வரை சென்று சுவாமியினுடைய தரிசனம் செய்கிறது இப்போ உங்களுக்கு நல்லதொரு பலனாகவே இருக்கும். 100க்கு 80% நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் இப்போது எல்லாமே உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தயக்கம் இல்லாமல் மேற்கொள்ளுங்க. முக்கியமாக நீங்கள் உங்கள் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட அமையப்போகுது. இந்த பராபவ வருடம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழர்களுடைய வாழ்வியலோடு இணைந்த வானியல், சூரியன் தன்னுடைய பயணத்தை தொடங்கும் முதல் ராசியான மேஷத்தில் அடி வைக்கக்கூடிய தினம்தான் நமக்கு புத்தாண்டு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த வரக்கூடிய ஏப்ரல் 14 சித்திரை 1 அன்று இந்த பராபவ எனும் தமிழ் ஆண்டு, புதிய தமிழ் ஆண்டு பிறக்குது. இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை பிறக்கிறதால நவகிரகங்கள் தளபதியான செவ்வாயின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். அதனுடைய காரணமாக நிர்வாகத்தில் அதிரடி மாற்றங்கள், துணிச்சலான முடிவுகள், அதிகார வர்க்கத்தில் சில அதிரடி மாற்றங்களை எல்லாம் நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு தமிழ் வருடங்களின்படி மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்குது. இதில் இடைக்காலர் சித்தர் தன்னுடைய 60 வருட வெண்பாவில் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் பொருளாதார சந்தையில் பணப்புழக்கம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இணைய வழி வர்த்தகங்கள் மற்றும் ஆன்லைன் பரிமாற்றங்களில் கூடுதல் எச்சரிக்கை. மோசடிகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. புதிய சட்டத்திட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரலாம். குறிப்பாக காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறையில் நவீன மாற்றங்கள் நிகழும். புதிய வகை மருத்துவ சவால்கள் தோன்றினாலும் அதற்கான தீர்வுகளையும் மருத்துவ உலகம் கண்டறியும். புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கம், உற்பத்தி துறை விரிவடையக்கூடிய சாதகமான சூழல் என நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு சவால்களை எல்லாம் கடந்து வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படின்னா அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வரக்கூடிய இந்த புது வருடம், இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறதுல நாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.